கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. கடந்த சில நாட்களாக போதகர் ஜான் ஜபராஜ் அவர்களை பற்றிய செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இளம் வயதில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் கடின உழைப்புடனும் தேவன் மீது கொண்ட விசுவாசத்துடனும் தன் இசை திறமையினாலும் வேத வசனத்தை பரப்பியவர் ஜான் ஜபராஜ். அவருடைய பாடல்கள் எல்லா சபைகளிலும் ஆராதனைகளில் பயன்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகியுள்ளன. தேவனின் கிருபையினால் உயர்த்தப்பட்ட ஒரு பணிவான ஊழியர். இந்நிலையில் அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி ஆவதில்லை. விசாரணை நடைபெற வேண்டியுள்ளது. உண்மை என்ன என்பது நீதிமன்றம் மூலம் உறுதி செய்யப்படும். எனவே மீடியா நண்பர்கள் சமூக வலைதளங்களில் அவரை குற்றவாளியாக சித்தரிப்பதும் ட்ரோல் செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். நீதிமன்றம் குற்றமற்றவர் என்று அறிவித்தால் கர்த்தருடைய ஊழியத்தில் அவர் பல மடங்கு ஆசீர்வாதமாய் எழும்புவார். போதகர் ஜான் ஜபராஜ் மீண்டும் எழும்பி பலத்தோட தேவனுக்காக சேவை செய்வதை நம்புகிறோம். நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். உயரத்தில் விழுந்து வீழ்ந்தாய், துயரத்தில் இருந்து எழுந்து வா, மீண்டு வா, மீண்டும் வா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மீடியா நண்பர்களே, தயவு செய்து பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.